ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, நாட்களிலேயே சிறந்த நாளான அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த அழகான இறை இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தமைக்காக வேண்டி ஏக இரட்சகனாகிய அல்லாஹுவை அதிகமாக போற்றி புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத கருணையும் கிருபையும் எம்பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மக்களின் மீதும் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் ஏகத்துவத்தை சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகங்களும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உலமாக்களின் மீதும் இந்த அவையில் குழுமி இருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, படிப்பினை என்ற தலைப்பில் இந்த வார ஜும்மா உரையை பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அடுத்தபடியாக மறுமை வாழ்வு ஒன்று இருப்பதாகவும் அந்த மறுமைக்காக ஒவ்வொரு மனிதனும் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய 23 ஆண்டு கால தாவா பணி முழுவதுமாக இந்த ஒரே குறிக்கோள் தான் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் சுவனத்தை அடைய வேண்டும், எந்த ஒரு முஸ்லீமும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அதில் கவனம் செலுத்தியிருந்தாலும் கூட வரலாறுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி முத்திரையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அனுப்பி இருக்கின்றான். அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அதேபோல் படிப்பினை என்பது ஒரு மனிதன் வருங்காலத்தை பாதிக்கக்கூடிய ஏதேனும் சம்பவங்களோ அல்லது நிகழ்வுகளோ இருந்தால் அதை முன்னுதாரணமாக அந்த மனிதன் பார்க்கும் போது என்ன செய்வான்? சுதாரித்துக் கொள்வான், தன்னை எச்சரித்துக் கொள்வான். இதை பக்கம் போகக்கூடாது, இதில் ஆபத்து இருக்கிறது, இதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அப்ப என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு படிப்பினையை கொடுக்கிறான். முன்னெச்சரிக்கையாக நிறைய உதாரணங்களை தன்னுடைய திருமறையின் மூலியமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் மூலியமாகவும் எச்சரிக்கை செய்கின்றான். நபியே பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் அவர்கள் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அச்சமூட்டினா என்ன? பயமுறுத்துங்க, அவங்களை பயமுறுத்தி எச்சரிக்கை செய்யுங்க. நரகத்தை நான் தயார் செய்திருக்கிறேன், அதில் கொழுந்து விட்டு நரகத்தில் போட்டு உங்களை வேதனை செய்வேன் என்று அச்சமூட்டுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். எப்படி அல்லாஹ் சுவனத்தை கொண்டு நன்மாராயங்கள் கூறுங்கள் நபியே என்று சொல்கிறானோ அதே அல்லாஹ் தான் இந்த வார்த்தையும் கூறுகின்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஊலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு, புத்திசாலிகளுக்கு நபிமார்களுடைய அவர்களுடைய சரித்திரங்களில் மிக பெரும் ஒரு படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அந்த வரலாறுகளை குறிப்பிட்டு கூறுகின்றான், இப்படி நபிமார்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு மனிதர்களாகி உங்களுக்கு படிப்பினை இருப்பதாக கூறி காட்டுகின்றான். அந்த படிப்பினை இந்த வாரம் நாம் பார்க்க போறோமுடைய நபி யார் என்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் நபி அவர்கள் கிமு 785 ஆண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் அனுப்பப்பட்ட நபி ஆவார். ஈராக் என்கிற நைனுவா என்கிற ஒரு பகுதிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நபியாக அனுப்புகின்றார். அங்கு போர் வழக்கம் போல அனைத்து நபிமார்களும் எப்படி தாவா களத்தில் இருப்பார்களோ அதேபோல் அங்கு உள்ள இணை பொய்ப்பை தடுக்கிறார்கள், அங்குள்ள அனாச்சாரங்களை தடுக்கிறார்கள்,
அல்லாஹுடைய ஏகத்துவத்தை போதிக்கிறார்கள். அல்லாஹ் இட்ட கட்டளையை அவர்கள் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை தொழுது வணங்கி சிறந்த ஒரு அடியாராக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் அவர்களுடைய தாவா களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாயிப் நகரிலே மக்களால் கல்லெறிந்து இரத்த களரியாக்கி கால்கள் எல்லாம் தலைகள் எல்லாம் இரத்தமாக ஆகிவிட்டதோ, அதேபோல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் கல்லால் அடித்தார்கள். வழக்கம் போல எல்லா நபிமார்களையும் நோவினை செய்ததை போல அந்த சமுதாயத்து மக்களும் என்ன செய்தார்கள்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நோவினை செய்தார்கள். இறுதியாக மற்ற நபிமார்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடம் முறையிடுவார்கள், அல்லாஹ்விடம் அதாபுகளை கேட்பார்கள், அதில் பொறுமையாக இருப்பார்கள். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடு என்பதாக, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு நீ இறுதி எச்சரிக்கையை செய்துவிடு, என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடு என்பதாக துவா செய்தார்கள். ஆனால் இமாம்கள் தப்சீர் ஆசிரியர்கள் கூறுவார்கள், அவர்கள் துவா செய்ததற்கும் அல்லாஹ் அதை நிறைவேற்றியதற்கும் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் ஆகின. அல்லாஹு அக்பர். துவா செஞ்ச எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 550 600 வருடம் கழிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த துவாவை நிறைவேற்றான். உடனே நிறைவேற்றல, இன்னைக்கு துவா செய்யற நபிமார்கள் தான். அந்த நபி கேட்ட துவாவை கூட அல்லாஹ் 950 ஆண்டுகள் 900 ஆண்டுகள், அதாவது ஆதம் அலை இஸ்லாமுக்கு சிறிது குறைவாக தான் நூஹ் அலை இஸ்லாம் வாழ்ந்தார்கள். அவ்வளோ பெரிய தாவா களத்தில் அல்லாஹ் அந்த சமுதாய மக்களை அழித்து விட்டான். இருந்த போதிலும் அவர்கள் பொறுமையோடு தான் இருந்தாங்க. எல்லா நபிமார்களும் அவர்களுடைய இலக்கில் பொறுமையாக இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு நபியை தவிர 1,24,000 நபிமார்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் பொறுமை இழந்து என்ன செய்தார்? தாவா களத்தை விட்டு ஊரை விட்டு வெளியேறிவிட்டார். அந்த மக்கள் எவ்வளவோ சொல்லியும் என்ன செய்யல? நபி அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்கல, மறுத்தார்கள், கேலி செய்தார்கள். என்ன செய்யறாங்க? மக்கள்ல போறாங்க, நான் உங்களுடைய எவ்வளவோ அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்கிறேன், மறுமையை பற்றி உபதேசம் செய்கிறேன், நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வேதனையை அதாபை இன்னும் 3 நாட்களில் நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வராமலே எந்த ஒரு காரணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு குறைஷியர்களினால் சூழ்ச்சி செய்யப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் கேட்கும் போதெல்லாம், சஹாபிய தோழர்கள் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் கட்டளை வரவில்லை என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரல. இறுதியாக தான் அவர்களை கொலை செய்யும் போது அல்லாஹ் கட்டளை, நபியே நீங்கள் கிளம்பிருங்க, மதீனாவுக்கு கிளம்புங்க, இங்க இருக்காதீங்கன்னு அல்லாஹ் கட்டளை இட்டவுடன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புனாங்க. அவ்வளவு இன்னல்களை அங்க அந்த மக்கா மாநகரத்திலே அவர்கள் சந்தித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை வராமலே என்ன செய்யறாங்க? அந்த ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறி பாலஸ்தீனத்தில் உள்ள யாஃபா என்கிற ஒரு துறைமுகத்துக்கு செல்லலாம், அங்கே போயிடலாம் அப்படின்றாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வர்றாங்க. இந்த வரலாறு ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். இதில் நிறைய படிப்பினை இருக்கு, அதுக்காக தான் இந்த வரலாறு நம்ம சொல்றோம். அந்த துறைமுகத்துக்கு வர்றாங்க, அந்த பலஸ்தீனத்தில் போகக்கூடிய அந்த கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பல் என்ன செய்யுது? மக்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அதுள்ள மாலிம் என்ன செய்யறாரு? கப்பல் ரொம்ப, அதாவது காற்றுல ரொம்ப குலுங்குது, தண்ணீர் மூழ்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, யாராவது ஒரு நபர் இந்த படகுல இருந்து இந்த கப்பல்ல இருந்து கீழே குதிக்கணும். அப்படி குதித்தால் இந்த கப்பல் என்ன செஞ்சிடும்? ஒரு நிலையான சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு குதிப்பா? கடல்ல குதிக்கண்டா யாராவது குதிப்பாங்களா? குதிக்க மாட்டாங்க. அப்ப யாரும் முன் வரல. அப்ப அந்த கப்பல்ல உள்ள எல்லோரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவு? இந்த கப்பல்ல நம்ம நினைப்போம், கப்பல் தானே, ஒரு ஆளு கீழே விழுந்தா கப்பல் தாங்குமான்னு. அப்ப உள்ள உயரமும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 அடி இருப்பாங்க, 200-300 கிலோ இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி, அப்போ உள்ள சமுதாயத்தார்னா 40 கிலோ 50 கிலோனா கிடையாது, மிக உயர்ந்தவர்களாக மிக கனமுடையவர்களாக இருப்பாங்க. அப்போ உள்ள சமுதாய மக்கள் அனைவருமே என்ன செய்வாங்க? நீண்ட ஆயுளோடு வாழக்கூடியவர்களாகவும் மிக பெருத்த உடலமைப்பு கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. அப்ப அதுல ஒருத்தர் குதிச்சிட்டாலே என்ன ஆகிடும்? அந்த கப்பல் ஒரு சமநிலைக்கு வந்துடும். அப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? உள்ள மக்கள் அந்த மாலுமி எல்லாம் சீட்டு குலுக்கி போடுவோம், இதில் யாரு பேர் வருதோ அவங்க குதிக்கட்டும்னு ஒரு முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் அதில் உள்ள அனைவருடைய பேரையும் ஒரு சீட்டில் எழுதி
புலிக்கு பெயர் எடுக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வருது. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய வேதத்தை போதிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு சொன்னவர், என்னதான் அவங்க ஏத்துக்கிறலன்னா கூட அவர் நபிங்கிறதுல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. ஒரு நல்லடியாரா இருந்தாரு, வேணாம் மறுபடியும் குளிக்க போடுங்கிறாங்க. அந்த மக்களே ஒரு முடிவு பண்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வேணாம் மறுபடியும் குளிக்க போடுங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் சீட்டு குளிக்க போட்டு எடுத்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வருது. மறுபடியும் அந்த மக்கள் ஒத்துக்கிறல, மூன்றாவது முறையும் போடுவோம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது முறையும் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டம். உடனே அதுக்கு மேல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தாமதிக்கல, தன்னுடைய உடையில் எல்லாம் களையிறாங்க. களைஞ்சு என்ன செய்யறாங்க, கடல்ல அவங்களே குதிச்சிடுறாங்க. அந்த மக்கள் முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே இது அல்லாஹ்வுடைய நாட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடல்ல குதிச்சிடுறாங்க. கடல்ல குடித்த உடனே அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் ஒரு மீனுக்கு. அந்த மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே விழுங்கி விடுகிறது. விழுங்கிட்டு அது ஆழ்கடல்ல போயிடுது. ஆழ்கடல்ல போன உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருளில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த மீனை இன்னொரு மீன் முழுங்கி விட்டதாக தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு சிறிய மீன், அதை இன்னும் பிரம்மாண்டமான ஒரு மீன் விழுங்கி விட்டது. அந்த இருளை சுட்டி காட்டும் போது இமாம்கள் கூறுவார்கள், இருளின் இரவு ஒன்று இருட்டு, சூரியன் மறைந்த இரவு ஒன்று, கடலின் இருள் ஒன்று, கடலுக்குள் மீன் இரவு, மீன் வயிற்றுக்குள் உள்ள இருள் ஒன்று. அப்போ 3 இருள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இருள்னா எதுவுமே தெரியாது, கண்ணே தெரியாது, கண்ணு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருள்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த மீன் ஆழத்துக்கு போகும் போதெல்லாம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க, அந்த பாறைகள், அங்குள்ள மீன்கள், அங்கு உள்ள கீழே செடி கொடிகள் என்னெல்லாம் இருக்கிறதோ கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் அல்லாஹுவை திக்ரு செய்வதை செவியேற்கிறார்கள். அல்லாஹுவை அந்த பாறைகள், கற்பாறைகள், பவளங்கள், முத்துக்கள் எல்லாமே என்ன செய்து அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டே இது செவியேற்கிறாங்க. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு செவியேற்று கொண்டே இருக்கிறாங்க. செவியேற்று கொண்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க வாயிலிருந்து வருது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு நானே அநியாயம் செய்தவனாக ஆகிவிட்டேன், நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன். எந்த நபியும் கேட்காதது, எந்த நபியும் நான் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன்னு கேட்கல. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அந்த உடைய குரல் ஓங்கி செல்கிறது. அந்த குரலை அல்லாஹ் வானவர்களுக்கெல்லாம் செவியேற்கும்படி செய்கின்றான். அங்குள்ள வானவர்கள் எல்லாம், வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் அறியாத ஒரு நிலப்பகுதியில் இருந்து, ஏன்னா நிலப்பகுதி தான் அவங்களுக்கு தெரியும், நிலப்பகுதின்னு தான் சொல்றாங்க வானவர்கள். என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு நிலப்பகுதியே பூமியிலேயே இல்லையே, ஆனா இப்படி ஒரு நிலப்பகுதியிலிருந்து ஒரு குரல், ஒரு பலவீனமான ஒரு ஓசை எங்களுக்கு கேட்குது, என்னை மன்னித்து விடு இறைவா என்கிற ஓசை எங்களுக்கு கேட்குதே, அது யாருடைய குரல் என்பதாக வானவர்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான், அவர்தான் என்னுடைய அடியார் யூனுஸ் அவர்கள். அவர்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டார், அவரை நான் மீன் வயிற்றில் சிறைப்படுத்தி வைத்துள்ளேன் என்று கூறுகிறார். வானவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் திக்ருகளையும் இபாதத்துகளையும் செய்து உனக்கு அனுப்பி கொண்டே இருந்தாரே அந்த நல்லடியாரா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஆமாம் அவர்தான், அவரைத்தான் நான் மீன் வயிற்றில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன். நபி வானவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்யறாங்க, யா அல்லாஹ் அவர்களை விடுவிச்சிரு, அவர்களை இந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி விடு என்று பரிந்துரை செய்யும் போது, நான் வெளியேற்றுகிறேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளை இடுகின்றான். அந்த மீன் என்ன செய்கிறது, அவரை ஒரு வெட்ட வெளியில் தூக்கி அப்படியே எரிகின்றது. அல்லாஹ் கட்டளை இடும்போது அந்த மீன் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுரைக்கொடி அந்த பாலைவனத்து எந்த ஒரு நிழலுமே இல்லாத இந்த இடத்தில் நபியை சுமந்து கொண்ட அந்த மீன் வந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ஒரு சுரைனா வெள்ளரிக்காய் செடி, அந்த கொடி படர்ந்து இருக்கும், எளிதான நல்ல ஒரு படர்ந்த நிழலாக இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் சுரை கொடியை அல்லாஹ் முளைக்க செய்கிறான். அந்த தோட்டத்தில் அப்படியே அந்த பாலைவனத்தில் முளைக்க செய்கிறான். மீன் வந்து அவரை துப்பியவுடன் அப்படியே என்ன செய்யறாங்க, அந்த நெல்ல விழுகிறாங்க. எப்படி விழுகிறாங்க தெரியுமா, இமாம் தப்சீர் ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள்,
ரெக்கை இல்லாத குஞ்சு எப்படி இருக்கும், கோழி குஞ்சு, அப்பதான் பிறந்த குஞ்சு எப்படி இருக்க, பலவீனமா, எந்த ஒரு உணர்வும் இல்லாம எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாம அவர் விழுந்தார். அவர் மீன் வயிற்றுக்குள்ள இருந்த கணக்குகளில் கருத்து முரண்பாடு இருக்கு. தப்சீர் ஆசிரியர்களுக்கு மத்தியில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலையில் அந்த மீன் விழுங்கியது, மாலையில் அவரை துப்பி விட்டது என்பதாகவும், மற்றும் சலஃபு உலமாக்கள் 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் அல்லது 40 நாட்கள் கருத்து முரண்பாடு இருக்கிறது. அல்லாஹ் அறிந்தவர். அதிகபட்சமான உலமாக்கள் 40 நாட்கள் அவர் மீனுடைய வயிற்றில் இருந்தார் என்பதாக கூறுகின்றார்கள். அப்ப அந்த மீன் வந்து துப்பினவுடன் என்ன செய்றாரு, பலவீனமா இருக்காரு. அல்லாஹ் ஒரு மலைவாழ் ஆடு, மலையில் வாழக்கூடிய ஒரு ஆட்டுக்கு கட்டளை இடுகிறான். அந்த ஆடை செல்கிறது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுகிறது. சென்று என்ன செய்கிறது, அவருடைய மடியை காலை விரித்து அவருடைய வாய் அருகே தன்னுடைய பால் மடியை, பெண் ஆடு தன்னுடைய பால் மடியை காட்டுமா. காலையிலும் மாலையிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து பசியாறி கொண்டே இருப்பார்கள். அந்த சுரை கொடியில் அந்த நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா கவனிக்கணும் சகோதரர்களே, ஒரு நபி மாறு செய்து விட்டார், மிகப்பெரிய தவறு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது மிகப்பெரிய தவறு. சாதாரண மனிதனாக இருந்தால் பரவாயில்லை, அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அவர் மாறு செய்திருந்தும் கூட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அல்லாஹ் உடனே மன்னிச்சிட்டான். இதை தெரிஞ்சுக்கிறோம். அதேபோல் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்களே, அதே 3 நாட்களில் அவர்கள் எப்படி அந்த அதாபை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை செய்துவிட்டு 3 நாட்களில் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்து அடையும் என்பதாக கூறி அந்த ஊரை விட்டு வெளியேறினார்களோ, அதேபோல் அந்த அதாபை மக்கள் பார்க்கிறார்கள். இந்த எப்படிப்பட்ட அதாபு, ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், அது நடுநடுங்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. கருமேகம் சூழ்ந்து கொண்டது. எச்சரிக்கை செய்தார்கள், நெருப்பிலான மழை பொழியும் உங்களுக்கு, அல்லாஹ்விடம் இருந்து நெருப்பிலான மழை பொழியும், நீங்கள் கடுமையான அதாபை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னது போலவே அந்த மேகம் சூழ்ந்தது. அந்த மக்களை பயமுறுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய உண்மையிலே அல்லாஹ் அந்த மக்களை அழிக்க நாடிவிட்டான், மேகங்களை அனுப்பிவிட்டான், மேகங்கள் சூழ்ந்து விட்டன. அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா, எந்த சமுதாய மக்களும் செய்யாத ஒரு காரியம். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், என் நம்பிக்கை கொண்ட எந்த ஊர் மக்களாவது அவர்களுடைய நம்பிக்கை பயன் அளித்திருப்பதாக எந்த ஒரு எடுத்துக்காட்டாவது உண்டா யூனுஸ் நபி அவர்களுடைய சமுதாயத்தை தவிர என்று கேட்கின்றான். எல்லா நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா இருக்கட்டும், ஆது கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், இது போன்று வேதனையை சொல்லும் போது என்ன செய்தார்கள் தெரியுமா, கேலி செய்வாங்க. மேகத்திலிருந்து அல்லாஹ் வேதனை இறக்குவானா, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இறக்கட்டும் பார்ப்போம். என்ன மழை பெய்யும், கல்லு மழை பெய்யுமா, இப்படி கேட்டாங்க. நெருப்பு மழை பெய்யுமா, பெய்யட்டும், காற்றடிக்குமா, அடிக்கட்டும்னு கேலி செய்தாங்க. அந்த வேதனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் கூறுகின்றான், இந்த சமுதாய மக்களை போன்று எந்த ஊர் மக்களும் இல்லைங்கிறான். அந்த வேதனையெல்லாம் பார்க்கும்போது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பாலைவன திடலுக்கு எல்லோரும் ஓடுறாங்க. பிறந்த குழந்தைந்து பெரிய வயதான முதியவர்கள் முதற்கொண்டு ஆடு மாடு கோழி உயிரினங்கள் ஒட்டகம் போன்ற அவர்களுடைய கால்நடைகள் எல்லாம் எடுத்து ஊர்ல யாருமே இல்லை, அந்த ஊருக்குள்ள யாருமே இல்லை, எல்லாருமே ஒரு திறந்த வெளிக்கு வந்துடுறாங்க. 1,00,000க்கு மேற்பட்டவன்னா பாத்துங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கும். அது அவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், அது போக ஆடு மாடுகள் அவர்களுடைய உயிரினங்களும் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்தை மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. அந்த மக்கள் பயந்தாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எங்களை வேதனை செய்து தண்டித்து விடாது என்பதாக கதறி அழுதார்கள். இதுலயும் கருத்து முரண்பாடு இருக்கு. பல நாட்கள், 7 நாட்கள், பல நாட்கள் என்று எத்துணை நாட்கள், இரவு பகல் என்று அவர்கள் கற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஆடு மாடுகளும் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தன. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, அந்த அதாபை அவர்களை விட்டும் நீக்கி வைத்தான், எடுத்துட்டான். அந்த அதாபை உடனே மேகங்களை களைய செய்து விட்டான். அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அவர்களை மன்னித்தோம்,
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தாரை நாம் மன்னித்தோம், அவர்களை அதன் பிறகு இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழச் செய்தோம். அல்லாஹ் அக்பர். மன்னிச்சது மட்டும் இல்ல, சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழச் செய்தோம். நபிமார்கள்லேயே ஒட்டுமொத்த நபி 1,24,000 நபிமார்கள்லேயே ஒட்டுமொத்த சமுதாயமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எந்த சமூகம் என்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய சமூகம். வேற எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் கூட கிடையாது. ஒருவர் கூட விடாம அங்கே இருந்த எல்லாருமே அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா யாரு பொறுமையா இல்லை? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுமை இல்லை, அந்த பொறுமை இழந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும். இந்த ரெண்டு சம்பவம் ஒரே வரலாற்றுல ரெண்டு படிப்பினையே நம்ம எடுக்கணும். ஒரு படிப்பினை என்ன? அல்லாஹ் நம்மளுக்கு இட்ட கட்டளையை சரியான முறையில் நாம் செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தொழுகை ஏவிருக்கிறானா, தொழுது கொண்டே இருக்கணும். நோன்பு வைக்க சொல்றானா, நோன்பு வைக்கணும். ஜக்காத்து நம் மீது கடமையா இருக்கா, ஜக்காத்து கொடுக்கணும். தர்மத்தை நம் மீது ஏவிருக்கிறானா, தர்மங்கள் செய்யணும். அல்லாஹ் இட்ட கட்டளைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி. வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சோதனைகள் வரும், வியாபாரத்துல நஷ்டம் வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும், சகோதரர்களிடையே பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரச்சனை வரும், பிள்ளைகள் மூலியமா பிரச்சனை வரும், எல்லாமே வரும். நபிமார்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை ஏகத்துவத்தை தாவா பண்ணி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் இடும் கட்டளை என்னை வணங்குங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள், என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நமக்கு இட்ட கட்டளை ரொம்ப குறைவுதான். நேர்மையா இருங்க, ஹராமான முறையில சம்பாதிக்காதீங்க, ஹலாலா சம்பாதிங்க, அல்லாஹ்வை தொழுது வணங்குங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிமுறைப்படி நடங்க, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாமல் நாம் வாழும் போது என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான், வ அம்மல் இன்சான இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனை மேன்மையாக்கி, இந்த உலகத்துல அவனை மேன்மையாக்கி கண்ணியப்படுத்தினால் அந்த மனிதன் என்ன சொல்றானா? அல்லாஹ் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான், புகழ்றான். அப்படித்தானே செய்யறோம். செல்வந்தர்கள்லாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வாங்க, அல்லாஹ்வை போற்றுவாங்க. தொழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. செல்வம் வர வர அல்லாஹ்வை அதிகமாக போற்றி புகழக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மறுபடியும் அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்லுகின்றான், வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனுடைய பொருளை குறைத்து விட்டால் அந்த மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் குறிக்காட்டுங்க. ஒரு மனிதனை அல்லாஹ் உயர்வுபடுத்தினா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான். அல்லாஹ் குறி சொல்ற வார்த்தையை பார்க்கணும், ரெண்டுமே சோதனைன்னு சொல்றான். அல்லாஹ் நாம் சோதித்து செல்வத்தை கொடுத்தால், நாம் சோதித்து செல்வத்தை எடுத்தால்னு சொல்றான். அப்ப செல்வமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை, ரெண்டுமே சோதனை தான் மனிதனுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறனும், வறுமையை விட செல்வம் தான் அதிக சோதனை. இமாம்கள் கூறுறது என்றால் வறுமையை விட எது அதிக சோதனை என்றால் செல்வம். அப்புறம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் அவனுடைய கட்டளையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடாது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடம். அதே போல அந்த மக்கள் தாவா களத்தில் அதை தாவாவை ஏற்றுக்கொண்டு நபியுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டார்களே, அல்லாஹ் மன்னித்தா பாருங்க. இது இரண்டாவது படிப்பினை. எவ்வளவுதான் ஒரு மனிதன் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் அநீதம் செய்து விட்டாலும், எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? பெரும் பாவம். இணை வச்சாங்களா இல்லையா? அந்த மக்கள் பாவம் செஞ்சாங்களா? இணை வச்சாங்களா? இணை வச்சாங்க, சிலைகளை வணங்கினாங்க, அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்தினார்கள், நபியை புறக்கணித்தார்கள், கேலி செய்த சமுதாயமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்ட போது அல்லாஹ் மன்னித்து விட்டான். இது நமக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில் எவ்வளவுதான் நாம் பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ரமலானை கடந்திருக்கோம்,
பாவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? பாவமீட்சி பெற்றவர்களாக சவ்வால் மாதத்தை அடைந்து இருக்கிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ரமலான்ல நாம எப்படி இருந்தோம், இனிமே வருகிற நாட்கள்ல நாம எப்படி இருக்க போறோம். அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு கேட்டோமே, அந்த பாவ மன்னிப்பு கேட்டது மேலதான் நம்ம வாழ்றோமா, இல்ல மாறு செய்யறோமா? யா அல்லாஹ் நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அல்லது நான் செஞ்ச தவறையெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டோமே, நான் அதுபடிதான் வாழ்றேனாலும் ஒவ்வொருவன் தன்னைத்தானே பரிசோதனை செய்யணும். என்ன செய்யணும்? அதிகமா தௌபா செய்து அல்லாஹ்வோட மீளக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் கருணையோடவன் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய கருணையை இந்த வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தாலும் அதற்கு ஈடு இணையாகாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் செய்த துவாவை அப்படியே ஏற்றுக்கொள்வான். நான் ஏற்கனவே துவாங்கிற தலைப்புல நம்ம பேசி இருக்கிறோம். மற்ற அமல்களை எல்லாம் அல்லாஹ் கேள்விக்குறி நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், ஏனைய அமல்கள் எல்லாம் செய்கிறோம். அல்லாஹ் அதை ஏத்துக்கிறானான்னு கேட்டா எல்லாமே கேள்விக்குறிதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை அவர் ஆட்சியாளராக இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் ஒரு நபருக்கு தர்மம் செய்கின்றார்கள். தர்மம் செய்யும் போது அருகிலே உள்ள தோழர் என்ன சொல்கிறார்? இப்னு உமரே, உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாங்கன்னு துவா செய்யறாங்க. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அந்த தோழர் கேட்கிறார், நான் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்ளன்னு தானே துவா செஞ்சேன், நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்போ இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய ஒரு தொழுகையை, என்னுடைய ஒரு தர்மத்தை, என்னுடைய ஒரு அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிந்தால் நான் இன்றே மரணத்தை ஆதரவு வைத்து விடுவேன். என்ன சொல்ல வர்றாங்க? நான் இன்றே மரணத்தை நேசிப்பேன், எதுவுமே எனக்கு தெரியாது, என்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான்னு எனக்கு தெரியாதுன்னு அழுகுறாங்க. சகாபாக்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க. நான் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தெரியாது. ரமலான் மாதம் வருது, ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயத்தை போல அந்த மாதத்தை கடந்து விடுகிறோம். ஒரு மாதம் என்னுடைய முன்பின் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறோம்? இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். அது இல்ல, தொடர்ந்து நன்மையை சேகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் எவ்வளவு துவா கேட்டிருப்போம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் நிச்சயமாக துவா மட்டும்தான். எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருப்பான். ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வுடன் கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் அடிமை என்பதை துவாவின் மூலியமாக தான் நிரூபிக்கின்றான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, எனக்கு கொடு, நான் பஞ்சத்தில் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் நோயில இருக்கேன். வாய் விட்டு கேட்கக்கூடிய நேரம் எது? அந்த துவா தான். அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டே இருப்பான். இரண்டு விஷயத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பாவமில்லாத விஷயத்தை ஒரு மனிதன் கேட்காத வரை, அதேபோல் உறவுகளை முறிக்கும் விஷயத்தை ஒரு மனிதன் கேட்காத வரை, பாவமான விஷயத்தை கேட்கக்கூடாது, உறவுகளை முறிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடாது. இந்த இரண்டை தவிர வேற எதை கேட்டாலும் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் 3 வழிகளில் அதை செயல்படுத்துவான். ஒன்று, அவன் கேட்ட துவாவை அப்படியே நிறைவேற்றி தருவான், இந்த உலகத்திலே நிறைவேற்றிடுவான், என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துருவான். இரண்டாவது, அல்லாஹ் எதையுமே கொடுக்க மாட்டான், மறுமைக்காக அந்த துவாக்களை சேமிப்பாக வைத்து விடுவான். அந்த அடியானுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், ஆனால் அந்த கேட்ட துவாக்களை வீணடிக்கவே மாட்டான். எனக்கு வசதியை கொடு, காரை கொடு, வீடை கொடு, ஒரு இடம் வேணும், சொந்த தொழில் வேணும், எனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறோமோ, கேட்டு அல்லாஹ் கொடுக்கவில்லையோ, அதில் அந்த மனிதன் பொறுமையாக இருக்கிறானோ, அல்லாஹ் அதை மறுமையில் சேமிப்பாக வைத்து விடுவான். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவனுக்கு ஏற்படும் தீங்குகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். அந்த மனிதன் ஒன்று கேட்பான், ஆனால் அல்லாஹ் அதை தரமாட்டான். அவனுக்கு ஒரு தீங்கு இருக்கும், ஏதேனும் ஒரு ஆபத்துகள் இருக்கும், ஒரு நோய் வர வேண்டியது இருக்கும், ஒரு துன்பங்கள் இருக்கும், அல்லாஹ் அதை விட்டு தடுத்து விடுவான். இந்த மனிதன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரியாது, நம்ம கேட்டது அல்லாஹ் கொடுக்கவே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா மறுமையில தான் தெரியும் அல்லாஹ் அவனை எவ்வளவு தீங்கை விட்டு நீக்கி இருக்கிறான்.
எவ்வளவு நோய்களை விட்டு நீக்கி இருக்கிறான், எவ்வளவு ஆபத்துகளை விட்டு நீக்கி இருக்கிறான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் யூனுஸ் பின் மத்தா அவர்களுடைய மத்தானா அவர்களுடைய தகப்பனார் பெயர், அவர்கள் கேட்ட அந்த துவாவை கேட்டுவிட்டு தனக்கு தேவையானதை கேட்கின்றார்களோ அல்லாஹ் அப்படியே கொடுத்து விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னை என்று யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், எனக்கு நானே அநிதம் செய்து விட்டேன் என்ற துவாவை கேட்டு ஒரு அடியான் தன்னுடைய தேவைகளை கேட்டு விட்டால் அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, ஆகவே துவாவில் கவனமா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துல படிப்பினருக்கு, ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு சோதனை வந்தாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபாய் செய்து மீள வேண்டும். அல்லாஹ் கருணையுடையவனாக இருக்கிறான், மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இன்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரத்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. وقال الله تعالى: ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. وقال الله تعالى عيلا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأعلى وأعز وجل وتم وأهم وأقوى وأكبر. وأقيموا الصلاة.